எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இறைவன் யார், இறைவன் எப்படி இருப்பாரு, எல்லா மதத்தையும் அழைக்கிற அல்லாஹ், கர்த்தர், சிவபெருமான் அவங்கெல்லாம் ஒருத்தர் தானா, அப்படிலாம் அழைக்கிறவர் யாரு, இறைவன் எங்க இருக்காரு, இறைவன் என்னெல்லாம் செய்வாரு, அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, கடவுள் எப்படி இருப்பார் பார்க்கனா, கீழே இருக்கிற இந்த இமேஜில் பாருங்க. கடவுள் ஆத்மா ரூபத்தில் இருப்பாரு. கடவுள் ஒரு ஆத்மா. அப்போ நம்ம யாரு? அப்போ நம்மளும் ஒரு ஆத்மா. நமக்கு உடல் இருக்கு, கண்ணால பார்க்கறதுக்கு மாதிரி பேசுறதுக்கான உடல் இருக்கு. ஆனா அவருக்கு உடல் கிடையாது. அவர் எப்படி இருப்பாருன்னா ஒளி புள்ளியா இருப்பார். நீங்க அந்த இமேஜை பார்த்தா தெரியும், ஒளி புள்ளியா இருப்பார். அவர் தான் சுப்ரீம் சோல். அப்படின்னா சுப்ரீம் சோல், ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு நம்ம இறைவனை கூப்பிடுறோம். சரி, இந்த ஆத்மாக்களின் தந்தை எங்க இருப்பாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த இமேஜ்ல பாருங்க. ஆத்மாக்களின் தந்தை எங்க இருப்பாருன்னா, அந்த நம்ம ஆத்மா வசிக்கிற இடம், அதாவது இந்த பூமிக்கெல்லாம் கடந்து 2 உலகம் இருக்கு. ஒன்று சூட்சம உலகம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம இந்த பூமினா கர்ம உலகம் சொல்லுவாங்க, அதாவது சாக்கார உலகம் சொல்லுவாங்க. இந்த சாக்கார உலகத்துக்கு மேல சூட்சம உலகம்னு சொல்லுவாங்க. அந்த சூட்சம உலகத்துக்கு மேல ஆத்மா உலகம் இருக்கு. அங்கதான் நம்ம பரமாத்மா இறைவன் வசிக்கிற இடம். சரி, நம்ம பரமாத்மா அங்க இருக்காரு. எப்பவுமே ஆத்மா ரூபத்துல தான் இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு உடல் கிடையாது. சரி, நம்ம அல்லாஹ், ஜீசஸ், கர்த்தர் அதெல்லாம் சொல்றோமே, யார் அவருன்னு கேட்டா எல்லாருமே ஒருத்தர் தான். ஆனா ஜீசஸ் உடல் இருக்கு, அதனால அவரு இறைவன் கிடையாது. ஜீசஸ் கும்பிடுற ஒரு தேவன் இருந்தாரு. தேவனே என்னை நோக்கி பாரும் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அந்த கர்த்தர் யாரு? அந்த கர்த்தர் தான் நம்ம சொல்ற சுப்ரீம் சோல். சரி, இந்த இஸ்லாம் மதத்துல அல்லான்னு சொல்றாரு, அல்லாஹ் ஒருவன் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தான் இறைவன். இறைவன் ஒருத்தர் தான், நிறைய பேர்லாம் கிடையாது. அவர் எப்படி இருக்காருன்னா ஆத்மா ஜோதியா தான் இருக்காரு. இங்க இந்தியால பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான இறைவனை வழிபடுறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா, அவங்கெல்லாம் சொர்க்கத்துல தேவி தேவதைகளா இருந்த உயர்ந்த ஆத்மாக்கள். அதாவது நம்ம தான் அப்படி இருந்து மறுபிறவி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆத்மான சக்தி இல்லாம இந்த மாதிரி மறுபிறவி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஆத்மா குணம் இல்லாம அப்படியே நம்ம எந்த ஒரு சக்தி இல்லாம உடல் இல்லாம பஞ்ச பாவங்கள், அதாவது காமம், கோபம், பற்று, பேராசையில மாட்டி நம்ம அப்படியே நம்ம ஆத்மாவோட குணங்கள்லாம் போயிட்டு நம்ம சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கிறோம். சரி, இந்த ஆத்மாக்களின் கடவுள் என்னெல்லாம் செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழிபடக்கூடிய இறைவன் சர்வ வல்லவர் அப்படின்னு, சர்வ வல்லவர், சக்தியின் கடல். இந்த ஆத்மாக்களின் தந்தை நம்ம தந்தை தான், வேற யாரும் கிடையாது. ஆத்மாக்கனா நம்ம தான் ஆத்மா. ஆத்மான்னு ஏன் சொல்றான்னா, நமக்கு உடல் இருக்கு. உடலுக்குள்ள இங்க நெத்தி பகுதியில தான் ஆத்மா இருக்கு. அது ஆத்மா எப்படி இருக்கும்னா, ஒரு மிகச்சிறிய புள்ளி, கண்ணுக்கே புலப்படாத புள்ளின்னு ஒளி புள்ளின்னு சொல்றாரு இறைவன். அதாவது நம்ம புருவ மத்தியில பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அழிவற்றதுன்னு சொல்றாரு இறைவன். அதால தண்ணி, நெருப்பு, அப்புறம் எந்த ஒரு பொருளாலையும் வெட்ட முடியாது, எந்த ஒரு பொருளாலையும் அழிக்க முடியாது. அது அழிவற்ற ஆத்மான்னு இறைவன் சொல்றாரு. அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. பட் இந்த உடலுக்கு அழிவு இருக்கு. இந்த உடல் விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த ஒரு உடலுக்கு நம்ம தேடி போய் குழந்தையா தான் பிறப்போம். அதுதான் இங்க மறுபிறவி, மறு ஜென்மம் இருக்குதெல்லாம் உண்மைதான். நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவனே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன்லாம் சொல்றாங்க. அந்த ஒருவனே தேவன் யார்? அந்த இறைவன் யாருன்னா, நிறைய தேவன்லாம் கிடையாது. இறைவன் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். ஒரே ஒருத்தர் தான் நம்ம இறைவன்.
அவரைத்தான் நம்ம பலவிதமான பெயர்களை நம்ம கூப்பிடுறோம். அல்லான்னு கூப்பிடுறோம், கர்த்தர்னு கூப்பிடுறோம், ஜெகோவான்னு கூப்பிடுறோம். நிறைய நிறைய மதத்தில் நம்ம இந்தியாவில் சிவனுன்னு கூப்பிடுறோம், அம்மன்னு கூப்பிடுறோம். அப்படிலாம் இருக்கு. அம்மன் கூப்பிடுறோமே, ஐயோ இறைவன் வந்து பெண்ணா அப்படின்னு கேட்டால் பெண்ணும் கிடையாது. அப்போ இறைவன் நானா அப்படின்னு கேட்டால் இறைவன் நானும் கிடையாது. இறைவன் வந்து ஒரு ஆத்மாவை தான் ஆத்மான்னு நினைக்கணும். இறைவன் ஒரு ஆத்மா. அவர் அப்பாவா நினைக்கலாம், அம்மாவா நினைக்கலாம், ஒரு நண்பனா நினைக்கலாம், எப்படி வேணாலும் ஒரு தோழனா நினைக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம நினைக்கலாம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. நம்ம ஆத்மாக்களின் தந்தை சிவபெருமான். அவர் பேரு வந்து சிவன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் பேர் வந்து சிவன்னு அவரே சொல்றாரு. இந்த ஆத்மாக்களின் தந்தையத்தான் எல்லா மதத்தினரும் வெவ்வேறு பேர்ல அழைக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் வந்து ஒரே கடவுள் தான், அதுல எந்த குழப்பமும் இல்லை. இந்த கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் தான் கடவுள், இயேசு தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா வந்து உடல் இருக்கு. ஏசப்பாவே கூப்பிட்றாருல்ல, எங்க செருவில் அரைக்குமோ தேவனே என்னை நோக்கி பாரும், என்னை கைவிடாதையும் சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த தேவன் யாரு? அந்த தேவன் தான் நம்ம இப்ப பார்க்குற கர்த்தர்னு பேர் சொல்லி அழைக்கிற அந்த ஒரே கடவுளான அந்த பரமாத்மாவை தான் நம்ம ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவ மதத்திலையும் கர்த்தரை தான், அந்த ஒரே தேவனை தான் நம்ம வழிபடுறோம். அல்லாவே தான் அந்த ஒரே தேவனாகிய இறைவனை வழிபடுறோம். அதே மாதிரி சிவன், இந்த இந்து மதத்துல எடுத்துக்கிட்டா சிவன் ஒளி புள்ளியான ஜோதி, தவம் பண்ணிட்டே இருப்பார் எப்பவுமே, அந்த மாதிரிலாம் சொல்றோம். ஆனா சிவனுக்குன்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு வந்து உருவம் இல்லை. உருவமற்ற நம்ம வந்து சிவலிங்கமா பூஜை வழியில பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த இறைவன் தான் நம்ம ஆத்மாக்களின் தந்தையான சிவபெருமான் தந்தை. சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவுமே வந்து மேலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான், அதாவது ஆத்மாக்களின் தந்தையான சிவன் எப்பவுமே, அந்த இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்பவுமே வந்து மேலதான் இருப்பேன், அதாவது சாந்தி தாமத்துல தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த சைக்கிள் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சைக்கிள்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. இந்த பிறப்பு இறப்பு சைக்கிள்ல வராத ஒரே ஆத்மா யாருன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே வந்து, எல்லா ஆத்மாவும் வந்து இந்த பூமியில பிறந்தே ஆகணும்னு இறைவன் சொல்றாரு. இந்த பிறப்பு இறப்பு சைக்கிள்னா என்ன? பிறப்பு இறப்பு சைக்கிள்னா, நம்ம வந்து ஒரு ஆத்மா, நம்ம ஆத்மா வந்து மேல சாந்தி தாமத்திலிருந்து கீழே ஒரு டைம் நம்ம இறங்கி வரும்போது தாயின் வயிற்றுல நம்ம பிறப்போம். ஒரு குழந்தையா நம்ம தாயின் வயிற்றுல பிறப்போம். இந்த தாயின் வயிற்றுல நம்ம பிறந்து வளர்ந்து முதியவனாகி நம்ம இறக்குறோம் பார்த்தீங்களா? அதுல இறக்கும் போது பாவ புண்ணியங்கள் அட்டாச் ஆகுது. இந்த பாவ புண்ணியங்கள் பொறுத்து தான் மறு ஜென்மத்துல நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. நமக்கு வந்து உடல் இருக்கு, நம்ம ஆத்மா வந்து உடல் இருக்கு, நம்மளுடைய பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது. அந்த பரமாத்மா வந்து பிறப்பு இறப்பு சைக்கிள்ல வர்றது கிடையாது. பட் நம்ம நம்ம உடல் உள்ள நம்ம ஆத்மா, அவரோட குழந்தையாகிய நம்ம இந்த பிறப்பு இறப்பு சைக்கிள்ல நம்ம வந்து சுத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. ஏன் அப்படி இறைவன் சொல்றாருன்னா, இந்த இந்த பூமி வந்து ஒரு நாடகம் இறைவன் சொல்றாரு. நாடகமா அப்படின்றாரு. ஆமா, உண்மையிலே இந்த பூமி வந்து ஒரு நாடகம் தான் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அதாவது இந்த டிராமானா இது நம்பவே முடியாது. டிராமானா அது எப்படி ஒரு நாடகம்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, இந்த டிராமா வந்து ரொம்ப நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாடகம் இறைவன் சொல்றாரு. டிராமானா என்னன்னா, இப்போ இந்த பிறப்பு இறப்பு சைக்கிளை நம்ம சுத்திட்டு வரும் பார்த்தீங்களா, அது நடிப்புன்னு இறைவன் சொல்றார். இந்த நடிப்பு வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஃபிக்ஸ்டுன்னு இறைவன் சொல்றாரு. அதாவது நம்மளுடைய ஆத்மாவும் இந்த நடிப்பை வந்து நடிச்சுதான் ஆகணும். அதுவும் இந்த டிராமா வந்து நம்ம நடிச்சதே தான் நடிச்சிட்டு இருக்குமா எல்லா கல்பத்திலையும். எல்லா கல்பம்னா சத்தியயுகம், திரேதாயுகம், திராபர யுகம், கலியுகம், அந்த மாதிரி 4 யுகங்கள் இருக்கு. அந்த 4 யுகங்கள் டைம் வந்து 5,000 வருஷம். அந்த 5,000 வருஷத்துலயும் சொர்க்கோ நரகம்ன்ற ஒரு பார்ட் இருக்கு.
அந்த சொர்க்க நரகம் பாட்டுனா இன்பம் துன்பம் பார்ட்டில் நம்ம நடிச்சுட்டு வரோம். இன்பமும் துன்பம் என்ற ட்ராமாவில் நம்ம நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நடிப்பு வந்து நம்ம குழந்தையான ஆத்மா நம்மளுக்கு மட்டும் கிடையாது, இறைவனும் நடிக்கிறாருன்னு இறைவன் சொல்கிறாரு. நம்ம இறைவனும் இந்த டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அவரோட ஆத்மாவுக்கும் நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நடிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அவரும் நடிக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த டிராமாவில் அவருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம இறைவனுக்கு வந்து அவரும் நடிச்சதே தான் நடிச்சுட்டு போகிறாரு ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்மளுடைய ஆத்மாக்கும் இறைவனுடைய ஆத்மாவுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. உங்கள் ஆத்மாவில் என்ன இருக்கோ அதே தான் இறைவனுடைய ஆத்மாலும் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் நம்ம பிறப்பு இறப்பில் சைக்கிளை சுற்றி வரும்போது நம்மளுடைய பாவங்கள் வந்து அவருடைய சக்திகள் வந்து நமக்கு போயிடுது. பட் 2500 வருஷம், அதாவது சொர்க்கத்தில் நமக்கு எப்படி சக்தி இருந்ததுன்னா அவர் அளவுக்கு நிகரான ஒரு சக்தி நமக்கு இருந்ததுன்னு இறைவன் சொல்கிறாரு. இந்த பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாரு. இந்த பஞ்சபூதங்கள் சக்தி தான் நம்ம இறைவன் அப்படின்னு கூப்பிட்றோமே, அவர் எப்போவுமே வந்து இந்த பஞ்சபூத சக்தியில் நிரம்பினவர். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் வந்து என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். கடவுளுக்கு எல்லா குணமும் எல்லா பண்புகளும் நிரம்பி வாய்ந்தவர். அவருக்கு சக்தியின் கடல், அமைதியின் கடல், கருணையின் கடல், புத்தியின் கடல், அறிவின் கடல் அப்படின்னு இறைவனே வந்து சொல்றார். நீ எனக்கு வந்து சக்தி இருக்கு, சர்வ வல்லவர், என்னால் செய்ய முடியாது எதுவுமே இல்லைன்னு இறைவன் சொல்றார். இறைவனால பண்ண முடியாதது எதுவும் கிடையாதுன்னு இறைவன் சொல்றார். இறைவனே சொல்றார். இறைவனால சர்வ வல்லவர். நம்ம பார்ப்போம், மோசே வந்து பார்வோன் மன்னர் வந்து துரத்தும் போது நடுவில் கடல் வருது. மக்கள் எல்லாம் வந்து எகிப்த் நாட்டிலேருந்து அடிமையாக இருந்து வரப்போ இஸ்ரவேல் நாட்டினர் எகிப்திலிருந்து வரும்போது நடுவில் கடல் இருக்கு. அப்போ பரமாத்மா வந்து மோசே கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, கட்டையால அடி கடல் பொழக்கும், நீங்க போங்கன்னு சொல்றாரு. அப்போ கடல் பொழக்குது. கடல் பொழந்து மக்கள் எல்லாம் அந்த வழியில போறாங்க, பயணம் பண்றாங்க. அப்போ நம்மளுடைய இறைவனுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தி உடையதுன்னு நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். அப்போ அதனால அது உண்மையான்னு கேட்டா உண்மைதான். ஏன்னா அந்த கடலை பிளக்கிற அளவுக்கு சக்தி வந்து நம்ம ஆத்மால இருக்கு. நம்ம ஆத்மாவுக்கும் இல்லை, அவருக்கு இருக்கு. அப்போ எப்பேற்பட்ட சக்தியுடைய இறைவன் பாருங்க. சும்மா ஒன்றும் டக்குன்னு கடலை பொழுது எல்லாருக்கும் டப்புன்னுலாம் கிடையாது. எப்போ அது நடக்கணுமோ அது அப்போதான் அவர் செய்கிறார். சும்மா டக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த சக்தி இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கிடையாது அவருக்கு. என்ன மக்களுக்கு அவசியமோ, என்ன மக்கள் வழிபடுறாங்களோ, பக்தி பண்றாங்களோ அதை பொறுத்து அவர் செயல்கள் செய்யறாரு, வழிபடுறாரு. சரி, நம்ம எப்படி இந்த பக்தி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கத்தில் நம்ம பக்தி பண்றது கிடையாது. சத்தியயுகத்திலேயோ நம்ம திரேதாயுகத்திலேயோ வரும்போது நம்ம பக்தி பண்றது கிடையாது. நம்ம எப்போ இந்த பக்தி பண்றோம்னா, இந்த துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் தான் நம்ம அழியக்கூடிய ஆத்மா இல்லை உடம்புன்னு நினைக்கும் போது தான் இறைவனே வந்து நம்ம வழிபடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து இறைவனே நம்ம கோயில்களே இல்லைன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல கோயில்களே இல்லை அப்படின்றாரு. அப்போ துவாபர யுகத்துல தான் நம்ம இறைவனை வந்து பூஜிக்கிறோம். பல மதங்கள் துவாபர யுகத்தில் தான் வருது. பல மதங்கள், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், பௌத்த மதம், புத்த மதம், சமண மதம், இந்த மாதிரி பல்வேறு மதங்கள் வந்து மனிதர்களால தான் இந்த மனிதர்களால பல மதங்கள் வந்து பிறக்குது. இந்த இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதமும்
ஒரே நாள்ல தொடங்கல. ஆனா இறைவன் வந்து சொல்றார், அல்லாஹ் வந்து ஒருத்தர் தான் அப்படின்றாரு. அது உண்மைதான். கிறிஸ்தவ மதத்துல கர்த்தர் வந்து நானே இறைவன் சொல்றாரு. கர்த்தர் வந்து சொல்றார், நான் தான் இறைவன், என்னை தவிர வேறு எந்த ஒரு தேவனும் இல்லை, நீ என்னை மட்டுமே நீ நினைத்து நீ செயல்கள் செய்வாயாக அப்படிலாம் சொல்றாங்க வசனத்துல. அது உண்மைதான். நம்ம ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு தேவன் தான். நம்ம சித்தர்களும் என்ன சொல்றாங்க, திருமூலர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தேவன் நிறைய கிடையாது, ஒருத்தர் தான் தேவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருத்தர் தான் நம்ம பார்க்குற இந்த சிவபெருமான். நம்ம இந்துக்கள் கூப்பிடுறாங்க சிவபெருமான். ஆனா பல்வேறு மதத்தினர் அல்லா, கர்த்தர், ஜெகோவா இப்படி வேணாலும் கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிடுறது வேற வேற பேர்ல இருந்தாலும், ஆனா நம்ம கூப்பிடுறது யாருன்னா அந்த ஒரு இறைவனாகிய இறைவனை மட்டும்தான் நம்ம கூப்பிடுறோம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இனிமே இந்த பிரம்மகுமாரிஸ் பத்தி ஒரு வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.